பக்தி என்றாலும் காதல் என்றாலும் இச்சை மீதூர்ந்த பொருள், கூடுதலான விருப்பம். ஆக அந்த மெய்யன்பை உடையவர்களை பார்த்தால், ஐயையோ நம்ம இத்தனை காலம் வீணாமல் போய்விட்டோமே. அப்படியே திருவாசகம் மேற்கோள் காட்டினார். ஏழை தொழும்பனேன். தொழும்பு என்றால் அடிமை. ஏழை தொழும்பனேன் என்றால் ஏழை என்பது உயர்ந்த செய்திகளை பற்றி கொள்ள முடியாத அறிவுடையவருக்கு ஏழை தொழும்பனேன் என்று காட்டுகிறார். ஏழை என்பது நல்ல செய்திகளை பற்றி கொள்ள முடியாத அறிவுக்கு என்னன் பெயர்? ஏழை என்று பெயர். ஏழை என்றால் பெண்ணுக்கு ஏழை பெண். ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். அங்க உமையம்மையை குறிப்பது. எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன். பாழ் என்பது பயனில்லாமல் என் வாழ்க்கை போய்விட்டது. பயனுடைய வாழ்க்கை என்பது எது? மேலான பொருளை நான் பணிய வேண்டும். பரம்பரனை பணியாதே பாழுக்கு காலமெல்லாம் இறைத்தேன்கிறார். இந்த எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்ப கருத்துத்தான் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரியனின். அந்த கருத்து அப்படியே திருவாசகத்திலே நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த முறையில நான் யாரானும் உயர்ந்தவர்களை கண்டால், அடடா நானும் இப்படி இது போல பண்ணாமல் இப்படி வீணாக போய்விட்டதே என்று ஞான நன்னெறியை வீணே எனக்கு தர வேண்டினார். இந்த நன்னெறியில ஞான நன்னெறி, அது பின்னால சிவஞான போகத்துல படிக்க இருக்கிறோம். மேல் சரியை கிரியை யோகங்களை செய்துளி ஞானமாகிய நன்னெறியை காட்டி, ஞானமாகிய நன்னெறி அது சிவஞான போதத்துல நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. அப்போ ஞானத்தின் மூலமாகத்தான் முத்தியை பெற முடியும் என்று இந்த பகுதி கொஞ்சம் நல்ல சிறந்த பகுதி. ஆமா, அது திருவாசகத்துல ரொம்ப அருமையான தொடர். சுவாமி திருவடிய தலைமையில சூட்டினார். அது திருவாசகத்துல ஒரு பாடல்ல திருத்தெள்ளேனம் என்ற பகுதியில உரையாசிரியரும் 52வது பக்கம் காட்டியிருக்கிறார். பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே. சுவாமி என்ன பண்ணாரா? மலர் போன்ற திருவடியை பக்குவப்பட்ட ஆன்மாக்களின் மேல சூட்டினார். பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே. அப்பொழுது நான் என்ன ஆனேன்? தேவானவா தேவானவா பாடி நான் தெய்வத்தன்மை உடையவனாக ஆகிவிட்டேன். தே என்றால் தெய்வத்தன்மைன்னு பொருள். தேவானவா பாடி அவர் திருவடியை வைத்தார், நான் தெய்வத்தன்மையை பெற்றுவிட்டேன். இறைவனுடைய திருக்கண்ணோக்கத்தாலும் கரத்திலேயும் திருவடியிலேயும் தொடுவதாலும் தொட பேறு பெற்றவர்கள் தெய்வத்தன்மையை பெறுவார்கள் என்று தனக்கு இறைவன் திருவடியை சூட்டினான். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளினான் என்று மாணிக்கவாசகர் காட்டுகிறான். ஆக அந்த பூவார் அடிச்சுவடு என் தலைமையில் பொறித்தலுமே நான் என்ன ஆனேன்? தேவானேன். அதை பாடி எள்ளேனும் என்று அருமையா காட்டுகிறார். இதே போலதான் இப்போ உயிர் இறைவனோடு சேர்வதை
அடுத்த நூல் அடுத்த நூல் படிக்கிற திருவருட்பயன். அதுல இன்புறு நிறையிலே ஒரு குறள், அதைத்தான் திருவருட்பயன் ஐயா உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். தாழ் தலை போல் கூடி, தாழ் கூட்டல் தலை. நேற்று மாபாடிய வகுப்பில் கூட பார்த்தோம். தாழ் என்பது இறைவனுடைய தாழ், தலை என்பது நம்முடைய தலை. தாழ் அவருடைய தலையில, அவருடைய தாழ்ல நம்முடைய தலை போய் பொருந்த வேண்டும். தாழ் கூட்டல் தலையில இல்லும் தாவும் கெட்டு தாடலை என்று வரும். தாழ் கூட்டல் தலை சேர்ந்த என்ன ஆகும்? தாடலை. தாள் என்பது இறைவனுடையது, தலை என்பது நம்முடையது. ரெண்டு சேர்ந்தொன்ன தாழ் கூட்டல் தலை தாடலையானால் போல உயிர் இறைவனுடைய வியாபகத்துக்குள் நான் வேறு நீ வேறு எண்ணாமல் இருக்கக்கூடிய நிலையை பெற்றது. அப்படி கூடி அவைதான் நிகழா வேற்று இன்ப கூடலை ஏகமெனக்குள். நாம வேறு இன்பம் என்ற ஒன்று இல்லாமல் அவனுடைய இன்பத்துக்குள்ள இருப்பது என்று திருவருட்பயனிலே நமக்கு அருமையாக சொல்லப்படுகிற செய்தி, திருப்போல் செய்தியையும் காட்டினார். இந்த முறையில இறைவன் நமக்கு இதுவரை உள்ளத்துக்குள் மறைந்திருந்து அவன் நமக்கு அருள் செய்த கருணையையும் பக்குவப்பட்ட பொழுது அவன் குருநாதராக முன்னிக்கிற நிலைப்பாடுகளையும் 13வது போற்றியிலே நமக்கு காட்டினார். இனி அடுத்த திருப்பாடல் ரொம்ப அருமையான பகுதி. 14வது போற்றி. வல்லன்மையால் தன்னை தெரிவித்து தன் தாளில் உட்கிடந்த என்னை தெரிவித்த எல்லையின்கண் மின்னாரும் வண்ணம் உருவும் மருவும் குணமயக்கம் என்னும் கலை காலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி பின் எய்தியவா காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி. ரொம்ப உயர்ந்த போற்றி இந்த போற்றி. வல்லன்மையால், இது உண்மை விளக்கத்தில் படித்தலாம் இல்லைங்களா? உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உண்டனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்முறது வள்ளல் வரையாது கொடுப்பவன். இங்க வல்லன்மை என்பது உயிர்களின் மேல் வைத்த அளவில்லாத கருணை. அந்த கருணையால் தன்னை தெரிவித்து, தன்னை எனக்கு தெரியும்படி செய்தான். இறைவனை தெரியும்படி செய்தான். தன் தாளில் உள்கடந்த என்னை தெரிவித்து அவனுடைய திருவடியான திருவருளுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய என்னை உணர்த்தினான். அப்படி உணர்த்திய காலத்தில் மின்னாரும் வண்ணம் உருவம், இந்த வடிவம் இருக்கிறதே மின்னலை போல தோன்றி மறையக்கூடியது. மின்னாரும் வண்ணம் உருவம், மின்னலை போன்று தோன்றி மறையக்கூடிய நிலைப்பாட்டை உடையது இந்த வடிவம். இந்த உடம்பு நிலை என்று இருக்கிறோம். இந்த உடம்பு மின்னலை போல தோன்றி மறையக்கூடியது. மின்னாரும் வண்ணம் உருவும், பிறகு மருவும் குணமயக்கம். மருவுதல், இந்த உடம்போடு வாழுகிற காலத்தில இந்த உடலை பொருந்தி இருக்கக்கூடிய குணமயக்கம். குணங்கள் 3: ரசோகுணம், தமோகுணம், சாத்வீக குணம். அதெல்லாம் இன்னும் பின்னால விரிவா படிக்க இருக்கிறோம். அந்த குணமயக்கங்களும் பிறகு எண்ணும் கலை காலம் எப்பொழுதும். ஆக கலை காலம் நம்முடைய உயிருக்கு அறிவை விளக்கம் செய்யக்கூடிய கலை, அறிவை விளக்கம் செய்யக்கூடிய கலை, காலம் முதலிய தத்துவங்கள்
இது எங்க படிச்சோம்? வித்தியா தத்துவங்கள் 7 வா சொல்ல கேள். அங்க வித்தியா தத்துவம் என்பது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று படித்தோம். அதிலே கலை என்ன செய்யும்? ஆணவ மலத்தால் மயக்கொண்டிருக்கிற அந்த உயிர்களுக்கு கலை கலித்தல் கிரியையை கொஞ்சம் செயலாக்கி கொடுக்கும். பிறகு கால தத்துவம் என்ன செய்யும்? இறந்த காலத்தின் எல்லையையும் நிகழ்காலத்தின் பயனையும் வருகாலத்தின் எதிர்காலத்தின் புதுமையையும் காட்டி நிற்பது காலம். அப்ப இதுல வரக்கூடியது என்ன? கலை காலம் எப்பொருளும் முன்பு எனக்கு இல்லாமை காட்டி. ஆக இந்த காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் ஆகியவைகளெல்லாம் எனக்கு முன்பு இல்லாமை காட்டி, அதாவது உயிர் கேவல நிலையிலே கிடந்த பொழுது ஆணவத்துக்குள் மறைந்து கிடந்தது. ஆணவம் தனக்குள் மறைத்து வைத்துக் கொண்டது. அப்பொழுது உயிருக்கு வித்தியா தத்துவங்கள் இல்லை. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் இல்லை. அப்படி இல்லாத நிலைக்கு கேவல நிலை என்று பெயர். இந்த கேவல நிலையை காட்டினார். இந்த கேவல நிலை என்பதுதான் இந்த உயிர் உடம்பெடுத்த பிறகு வந்திருக்கக்கூடிய அந்த உந்தி வியன்கட்டு முதலா சொல்லப்பட்ட சகல நிலை. பிறகு முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி, இது கேவல நிலை. பின்பு எய்தியவா காட்டி, பின்பு இறைவன் கேவல நிலையிலே இருந்து உயிர் அறிவு விளக்கம் பெறுவதற்காக காரண உடம்பு, கஞ்சு உடம்பு, குண உடம்பு, நுண்ணுடம்பு, பரு உடம்பு இவைகளை எல்லாம் கொடுத்து கருவிகரணங்களை கொடுத்தான். அது சகலவத்தை என்று பெயர். அந்த சகலவத்தையை தான் உமாபதி சிவம் பின்பு எய்தியவா காட்டி, முதல்ல கருவிகரணங்கள் இல்லை, இல்லாமை காட்டி, பின்பு அவை எல்லாம் கிடைத்தன, எய்தியவா காட்டி. இல்லாமை காட்டி என்பது கேவல நிலை. கேவலம் என்பது தனி நிலை. பின்பு எய்தியவா காட்டி என்று எய்தியவா காட்டி என்று சொன்னால் கருவிகரணங்கள் கூடிய சகலவத்தையை எனக்கு காட்டினான். இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி. இனி திருவருளை விட்டு உடல் கருவிகரணங்கள் மீண்டும் கிடைக்காத நிலையில் சுத்த அவத்தையை எனக்கு காட்டினான். அந்த சுத்த அவத்தை தான் இனி செல்லாமை காட்டும் செயல். அந்த சுத்த அவத்தையை அறிவித்த கருணை செயல் எம்மை காப்பதாக. இப்ப கேவலவத்தில கடந்த ஆன்மாக்களுக்கு கருவிகரணங்களை கொடுத்து சகலவத்தையில அறிவிளக்கம் கொடுத்து பிறகு அந்த சகலவத்தை அனுபவிக்கிற பொழுது மீண்டும் ஆகாமிய வராம சுத்த அவத்தை எனக்கு கிடைக்கும்படியாக செய்த கருணை இருக்கிறதே, அந்த கருணையினுடைய செயல் எம்மை காப்பதாக. ரொம்ப அருமையான பகுதிங்க. ஆமா. அப்போ சகலம், கேவலம், சகலம், சித்தம், சுத்தம், இந்த மூன்றையும் இந்த பகுதியில அருமையா காட்டியிருக்கிறார். கேவலம், சகலம், சுத்தம். ஆமா. அதுல வள்ளன்மை நம் முதல்ல பார்த்திருக்க உண்மை விளக்கத்துல வள்ளல் வரையாது கொடுப்பவன். இன்னும் சிவஞான முனிவர் ஒரு கூடுதலா விளக்கம் கொடுக்கிறார். வள்ளல் தன்மை என்பது தற்பயன் கருதாது, சுயநலம் கருதாமல் வேண்டுவார் வேண்டியவாறே நல்குதல். இந்த வள்ளன்மை என்னன்னு சொன்னா,
அது வரையாது கொடுத்தல்னு சென்ற வகுப்புல பார்த்தோம். சிவஞான முனிவர் என்ன பண்ணுகிறார், வள்ளல் என்றால் தற்பயன் கருதாது வேண்டுவார் வேண்டுயவாறே கொடுத்தல். நாம் என்ன வேண்டுகிறோமோ அந்த வேண்டியதை அப்படியே கொடுப்பவன் இறைவன் என்று சிற்றுரையில காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அதே போல இறைவன் நமக்கு காட்டினான். எனவே தன் தாளில் உள்கடந்த என்னை, ரொம்ப நல்ல தொடர்ங்க, தன் தாளில் உள்கடந்த என்னை என்று நல்ல தொடர். வல்லன்மையால் தன்னை தெரிவித்து தன் தாளில் உள்கிடந்த என்னை, தாள் என்பது திருவருளை குறிப்பது. அது சிவஞான போத வெண்பாவில தன்னை தெரிவித்து தன்னை அறிவித்து தான் தானாகச் செய்தான். அப்பொழுது இறைவன் என்ன செய்தான், உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து ஐயா ஒரு நிமிஷம், மியூட் ஆயிடுச்சு. சரி ஆயிடுச்சுங்களா? சரி ஆயிடுச்சு. இதுல இருந்து கேட்கல, தெரியல. தெரியலங்க. சரி, அப்போ உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என்ற இடத்துல உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து என் உளம் பண்ணினான். நம்முடைய வடிவம் தோன்றுவதற்கு முன்னாலேயே அவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருந்தான். அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன். அப்படி இறைவன் நம்மை கருணையால் ஆண்டு கொண்ட திறத்தை தோத்திரப் பகுதியிலே ஒரு மேற்கோள் இருப்பதைத்தான், தன் தாளில் உள்கிடந்த என்னை தெரிவித்து, அப்படி தெரிவித்த எல்லையில்தான் மின்னாரும் வண்ணம் உருவும் மருவும் குணமயக்கமும் என்னும் கலைகாலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி கேவல நிலை, எய்தியவா காட்டி சகல நிலை, இனி செல்லாமை காட்டும் சுத்த நிலை. அப்படி செய்த கருணை செயல், கேவலத்துல சகலத்துல சுத்தத்துல இருக்க வைத்து நம்மை ஒழுங்குபடுத்திய கருணை செயல் எம்மை காப்பதாக என்று காட்டியிருக்கிறார். விநாயகர் அகவல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல்னா, சீதக்கிழவ செந்தாமரை பூ பாதச்சிலம்பும் பல இசைபாட என்ற பாடல்ல, என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து என்று ஒரு தொடர் விநாயகர் அகவல் எல்லாருக்கும் தெரியும். என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்தான், அதே தொடர்தான் தன் தாளில் உள்கிடந்த என்னை தெரிவித்தான். அதற்கு முன்னால் தன்னை தெரிவித்தான். இது நம்முடைய ஆசிரியரை ஒத்த நிலையில இருந்தவர். இன்னும் சொல்ல போனா நம் உரை ஆசிரியருக்கு ஆசிரியராய் இருந்தவர் பேராசிரியர் ரா. வையாபுரியார் ஐயா அவர்கள். அவர்கள் மிக அருமையாக விநாயகர் அகவல் என்பதற்கும் மூலகன்மத்திற்கும் நூல் எழுதியிருக்கிறார். ரொம்ப நல்ல ஆராய்ச்சி. அந்த நூலிலே விநாயகர் அகவல்ல என்னை அறிவித்து எனக்கருள் செய்த என்ற தொடருக்குள்ள விளக்கத்தை ஆண்டு விரிவாக காண்க என்று உரையாசிரியர் மேற்கோளும் நமக்கு காட்டிவிட்டார். இப்படியாக இந்த அருமை திறத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி இறைவன் நமக்கு செய்த அந்த கருணையை நாம் 14 போற்றிகளாக அழகுபட நமக்கு ஆசிரியர் காட்டியிருக்கிறார் என்று சொல்லி, அடுத்து இன்னும் ஒரே ஒரு பகுதி
அதிலே என்பால் கருணை கொண்டு எனக்கு அவன் செய்த கருணையை நான் என்ன சொல்லி போற்றுவேன். யான் இதற்கு இளன் ஒரு கைமாறு என்றாற் போல யான் என் சொல்லி போற்றுவேன் என்று அந்த பகுதி முடிவடைகிறது. அந்த பகுதியை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.